பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு வந்து வயிற்று வலி அதிகமாகிடுச்சு. வயிற்று வலி அதிகமானதுனால நான் உடனே லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். லோக்கல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தப்போ ஸ்டோன் ப்ராப்ளம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸ்டோன் ப்ராப்ளம் சொன்னதுனால நான் வேறு வழி இல்லாமல் எங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு பார்த்தப்ப என்னோட கோவொர்க்கர் சிவகுரு லட்சுமணன் இந்த ஹாஸ்பிட்டலை ரெஃபர் பண்ணாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் நான் நேராக இங்கே வந்து அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆனவுடனே ரிசப்ஷனில் என்னை கேட்டாங்க, இப்போ எப்படி பெயின் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அன்கண்டிஷனாக இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட்னு கேட்டாங்க. பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். கேஷாக இன்சூரன்ஸான்னு கேட்டாங்க. இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னேன். இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க ரிசப்ஷனில். எல்லாமே நாங்கள் கொடுத்தோடனே அவங்க உடனே அட்மிட் பண்ண சொன்னாங்க. அட்மிட் ஆனோடனே பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. ஸோ எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்னை உடனே வார்டுக்கு செக் பண்ணாங்க. வார்டு செக் பண்ணோடனே உங்கள் ஸ்டாஃப் நர்ஸை வந்து எல்லாரும் என்ன கேராக பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டது இல்லாமல் என்னை அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நைட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் மஞ்சுநாத் அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நைட்டு ஒரு 10 o'clock ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி போனோம். ஆப்ரேஷன் ஒரு 2 hours பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக கிட்னி ரிமூவ் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வார்டுக்கு போகலான்னு சொல்லி என்னை திருப்பி வார்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. வந்ததுக்கப்புறமும் ஸ்டாஃப் நர்ஸே என்னை அப்பப்போ வந்து செக் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் இங்கே நல்லபடியாக ரூம் கிளீனிங் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து என்ன கேராக வாஷ் பண்ணதுலேருந்து எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மென்டல் வைஸ் நல்ல ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்ததுனால எனக்கு பெயின் எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல. நான் இப்போ நல்லா இருக்கேன். நான் இன்றைக்கி என்னை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் உண்மையாக ரியலி குட். நானும் இது போல ரெஃபர் பண்ணேன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுவேன். நல்லா இது பண்ணுறாங்க, கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.